சிவசுவாமிகள் தாசனான யோகசுவாமி சாற்றும்பாவை கேட்டுருக்கி கேட்டு கிருப கூர்ந்து வாட்டந்தீர்க்க வாவா ஈசனே நல்லூர் வாசனே வாவா. இதனுடைய சிவகுமார் படிச்சவர். ஒவ்வொரு முறையும் தொடங்கக்குள்ள இந்த பாட்டு படிக்க துவங்கினா நல்லா இருக்கும். என்ன ஒரு வரி சொன்னாலும் நல்லா சிவசிவன். எங்கள் குருபர சிங்கமே எல்லாம் பார்த்து நாங்கள் இருளை நீக்கி இருந்திட வேண்டுமே பார்த்து நாங்க. தெய்வம் எல்லார் சித்தத்திலும் உண்டு பார்த்து நாங்கதான். இது பார்த்துனாங்க கடைசியா இதுதான் பார்த்துனாங்களே இந்த பாடல் ஏத்திட பண்ண. இது பார்க்க இல்ல 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 இல்ல. பாப்போம் படிங்க. தண்ணி அறிந்தால் தவம் படிங்க. தன்னை அறிந்தால் தவம் வேறில்லை, தன்னை அறிந்தால் தான் வேறில்லை, தன்னை அறிய சகலமும் இல்லை, தன்னை அறிந்தவர் தாபதராமே. தன்னை அறிதல், know thyself. தன்னை அறிந்தால் தவம் வேறில்லை. தன்னை அறிந்தால் தன்னை அறிதல் என்பது நல்ல. எப்படி தன்னை அறிகிறது? இறைவனை அறிதல். 2-3 வழி உத்திகள் இருக்கு தன்னை அறிகிறதுக்கு. ராவணர் சொல்லுவார், என்ன சொல்லுவார்? நான் யார் என்று கேட்கிறது என்ன? நான் யார்? அப்படி ஒவ்வொரு உத்திகள் இருக்கு. எங்கட கிரியாவளியில ஒரு உத்தி இருக்கு. சிவபூசை செய்கிற பொழுது பாவனை எல்லாம் கொண்டு போவோமே இல்லையா? சிவோகம் பாவனை. சிவமே நான் என்று சிந்தித்திருக்கிற சிவோகம் பாவனையில சிவபூசை செய்கிறோம் நாங்க. சிவபூசையில சிவம், சிவத்தை, சிவத்திலிருந்து சிவத்தால் பூசித்தது. சிவம், நாங்க சிவோகம் பாவனையில சிவமாயிருந்து சிவத்தை, சிவத்தால் நாங்க தண்ணியையே சிவதீர்த்தமாக்கி போடுவோம். என்ன அதையும் தண்ணிக்கும் அப்படியே அந்த கலசத்துக்கு சிவாசனாய நமக, சிவமூர்த்தய நமக, சிவாய நமக, வித்யாதேகாய நமக, நேத்ரிப்திய நமக, சிவாய நமகண்டா தண்ணி சிவதீர்த்தம். அக்னிஹாரியம் நாங்க செய்யாருல, அக்னிஹாரியம் செய்கிறார்களோ அதை சிவ அக்னி. இருக்கிற ஆசனம் சிவ ஆசனம், செய்கிறவர் சிவோகம், முன்னுக்கு இருக்கிறது சிவம். அப்ப இருக்கிற இடமும் சிவம், இருக்கிறவர் சிவம், செய்கிற பூஷண பொருட்கள் சிவம், நாள் இருக்கிற லிங்கம் சிவம். சிவம், சிவத்தை, சிவத்திலிருந்து சிவத்தால் பூசிக்கும் சிவ பூஜை தான் நாங்க ஆகம வழியில செய்கிற பூஜை. இது மற்ற பூஜையோட வித்தியாசமானது. மற்ற பூஜைகள்ல தீர்த்தம் என்றால் அப்படியே அது கங்கை தீர்த்தம் எல்லாம் புனிதமானது என்று சொல்லுவார்கள். முதல்ல அப்படித்தான் செய்கிறது. கங்கை தீர்த்தம் புனிதமானது. வர்ணனையாக வாகிப்பார்கள், வர்ணகும்பம் என்று வச்சு வர்ணனையாக அவிகப்பார்கள், எல்லாம் உண்டு. ஆனா கடைசியாக சிவதீர்த்தம் எல்லாவற்றிலும் மேலானது. வைதீகத்துல வேத வெள்ளி செய்கிற பொழுது அக்னி, அது வைதீக அக்னி. அங்கே அக்னி பகவான் அந்த 7 நாக்குகள் இருக்கு, அதன் ஊடாக ஆகுதிகளை பெற்று அந்தந்த தேவர்களிடத்தில் சமர்ப்பிப்பார். நாங்க செய்கிற அக்னி அந்த அக்னி இல்லை, சிவ அக்னி. சிவமே அக்னியாக வந்திருக்கும். வாகீஸ்வரன், வாகீஸ்வரி அதுல கர்ப்பாதானம் பண்ணி அதை வளர்த்தெடுத்து சிவ அக்னியாக்கி அந்த அக்னிக்கு ஆகுதி பண்றது சிவ அக்னி.
தீர்த்தம் சிவதீர்த்தம், பூச பொருள்கள் எல்லாம் சிவம், அதான் திரவிய சுத்தி. தான சுத்தி, தான சுத்தின்னா நீங்க இருக்கிற இடம் சுத்தி பண்ணினா அது சிவம். திரவிய சுத்தி, பூஜை திரவியங்களை சுத்தி பண்ணா அது சிவம். லிங்க சுத்தி, லிங்கத்தை சுத்தி பண்ணா சிவம். ஆத்ம சுத்தி, உங்களுடைய ஆன்மாவை சுத்தி பண்ணி அதான அந்தர்யாகம் என்றது செய்தால் நீங்கள் சிவம். ஆன்ம சுத்தி, தான சுத்தி, தெய்வம். மந்திர சுத்தி, மந்திரங்களை கூட ஒரு கவுச்சரி பண்ணாங்க. எல்லாம் வேத மந்திரம் ஆக மந்திரம் இருந்தாலும் மந்திரமே சிவனுடைய வடிவம், மந்திரமே சூதியா என்று இருக்குது சிவம். அப்படி சிவத்தை, சிவத்தால் சிவத்திலிருந்து சிவம் பூஷிக்கிறதான் எங்களோட சிவ பூஷை. இது தன்னை அறிதலுக்கு ஒரு உத்தி, எங்களுக்கு ஒரு டெக்னிக். இட்ஸ் எ டெக்னிக். இந்த டெக்னிக்கை செய்து செய்து கொண்டு வர அந்த இது வரும். இது ஒன்றும் இல்லாமலும் செய்யலாம். ஜீவர் சுவாமி சொன்ன மாதிரி கண்ணை மூடிக்கொண்டு ஒரு இடத்துல இருந்து நான் யார் நான் யார் என்று செய்து கொண்டு வந்தா செய்யலாம். அதுக்கும் உண்டு. அப்படி ஒன்று அதான் தன்னை அறிதல். தன்னை அறிந்தால், அறிந்துட்டால் தவம் வேறு இல்லை. இதுக்கு வேறாக தவம் என்றது என்ன? ஸ்பிரிச்சுவல் பிராக்டிஸ். சரியை கிரிய யோக ஞானம் தான் தவம் என்று சொல்லுவார்கள். காட்டுல போய் கண்ணை மூடிக்கொண்டிருக்கிறதோ, மலையில் ஏறுறதோ, தண்ணிக்குள்ள இருக்கிறதோ, நெருப்புக்கு நடுவில் நிற்கிறதோ, ஊசியில நிற்கிறதோ, அதெல்லாம் இல்லை. ஸ்பிரிச்சுவல் சாதனா இஸ் தவம். சரியை கிரிய யோக ஞானம் தவம். தவத்தினால் அறிய என்று சொல்லுவார்கள், உணர்த்த விட்டு. தம்முதல் குருவுமாய் தவத்து ஐம்புல வேடனின் அயந்தனை என்று சொல்லி சிவஞான போத சித்திய சிவஞான போதத்துல வரும். ஐம்புல வேடன்களே போய் அந்த வன்புல வேடர்களோட சேர்ந்து வீடர்களுள் வீடராக தானும் ஒரு வேடனண்டு அயர்ந்து இருக்கின்ற அந்த ஆன்மாவை குரு வந்து என்னத்தால தான் தவத்தினில் தவம். தவம் என்றா உங்களோட ஸ்பிரிச்சுவல் பிராக்டிஸ் ஒரு மெச்சூரிட்டி ஸ்டேட், ஒரு முதிர்வு நிலை வருகின்ற பொழுது வந்து குரு வந்து உணர்த்துவார். தான் தவம். தன்னை அறிதல். தன்னை அறிதல் என்றது ஐம்புல வீடனின் அயர்ந்தனை. ஐம்புல வீடன்டா நாங்கள் யாரோண்டு நெச்சு கொண்டிருக்கிறோம். ஐம்புலன்களினால கட்டுண்டு நாங்கள் யாரோண்டு நெச்சு கொண்டு எங்கேயோ இருக்கின்றோம். உண்மையில் நாங்கள் யார் என்பதை குரு வந்து உணர்த்துவார். என்னை எனக்கு அறிவித்தான் எங்கள் குருநாதன். எங்கள் குருநாதன். தன்னை அறிய தனக்கொரு கேடில்லை என்ற ஒரு பாட்டு ஒன்று இருக்கல்லோ, எங்க இருக்கு? திருமந்திரமா அது? தன்னை அறிய, அப்படி தன்னை அறிந்தால் தவம் வேறு இல்லை. அதான் முதலாவது வரியத்தான் பார்க்கிறோம். தவத்துல நிக்கிறோம். தன்னை அறிந்தால் ஆள் என்ற போட்ட. அப்ப அறிகிற வரைக்கும் தவம் தேவை. சில பேர் அறிய முந்தியே எனக்கு அதெல்லாம் தேவையில்லை என்று விட்டுட்டு இருக்கிறது வேற, அது வேற விஷயம். என்ன இன்னும் அது வரையில, ஆனா அதுக்கு வேலை சொல்லி போடுச்சு. இதெல்லாம் பாமர மக்களுக்கு, நாங்கெல்லாம் பெரிய அறிஞாக்கள், எங்களுக்கு இதெல்லாம் தேவையில்லை என்று இங்கேயே ஜீவன் முத்தர் மாதிரி பாவனை பண்ணி கொண்டிருக்கிற ஆன்மீகக்காரரும் இருக்கிறோம். எங்களுக்கு விபூதி தேவையில்லை, எங்களுக்கு குருத்தராட்சன் தேவையில்லை, எங்களுக்கு பூச தேவையில்லை, நாங்கெல்லாம் தன்னை அறிஞ்சது என்று இருக்கிற ஆக்களும் இருக்கிறோம். இந்த சிவஞான போத சித்தி இதையும் பார்ப்போம். தன்னை அறிய தனக்கு ஒரு கேடு இல்லையும் பார்ப்போம். நான் சர்ச் பண்ணி பார்க்கிறேன். தன்னை அறிய தனக்கொரு கேடு இல்லை, தன்னை அறியாமல் தன்னை கெடுகின்றான், தன்னை அறியும் அறிவை அறிந்த பின் தன்னையே அர்ச்சிக்க தான் இருந்தானே. திருமந்திர பாடல் எடுக்கட்டே. பாடலை இதுல பார்க்க எல்லாரும். என்ன திருமந்திரம் தானே சிவகுமார்? ஓமையா திருமந்திரம், திருமுலர் திருமந்திரம். தன்னை அறிய தனக்கு ஒரு கேடு இல்லை. இப்படியெல்லாம் அடியார்கள் கூட இருந்து எடுத்து தர இதை சிந்திக்க சொல்ல என்ன கொடுப்பனவு. தன்னை அறிதல நிறைய இருக்குது. இதை ஒன்றை பார்ப்போம் நாங்க.
தெரியுதுல்ல? பாருங்க. வந்துட்டு ஐயா. ம் படிங்க, இன்னொரு ஆள் படிங்க. தன்னை அறியத் தனக்கொரு கேடில்லை தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான் தன்னை அறியும் அறிவை அறிந்தபின் தன்னையே அர்ச்சிக்கத் தானிருந்தானே. தன்னையே அர்ச்சிக்கத்தான் இருந்தானே. இதுதான் தத்துவமசி அகம் பிரம்மாஸ்மி. தன்னையே அர்ச்சிக்கத்தான் இருந்தானே. அந்த அளவுக்கு போட்டிருக்கு. குறிப்புற அதுல போட்டிருக்கிறாங்க. பார்ப்போம். சிவமாகி இருப்பன். தன்னை அறிதல்ல போட்டிருக்கு. இது மாதிரி இந்த தன்னை அறிதல்ல இன்னும் கொஞ்சம் வந்தது அதுல. அகம் பிரம்மாஸ்மி. எது? அகம் பிரம்மாஸ்மி என்ற இது வந்து இது வேற வேற இது வேற. தன்னை அறிதல்ல அதுலயே பாட்டு போட்டு இந்த சிவஞான சித்தியர்ல வருகிறது. இது அந்த விவரம் போட்டிருக்கு. கீழே பார்த்தீங்கன்னா அதுல போட்டிருந்த ஒரு குறிப்புரையில அந்த 2 குறிப்பு சிவஞான சித்தியார் தம்மை உணர்ந்து தமையுடைய தன்னுணர்வார் என்ற கருத்து வருது. தம்மை உணர்ந்து தம்மை என்று தொடங்குறத பார்த்தோம்டா வரும் அது. தம்மை உணர்ந்து சிவஞான போதம். சிவஞான போதத்துல வருகிறது. இது வந்து அவை அடக்கத்துல செம்மை உணர்ந்து தெரியுதா? ஓமையா விளங்குது பாருங்க. ஓமையா தெரியுது. 2 போடுறார். தம்மை உணர்ந்து தமையுடைய தன்னுயிர்வார் தன்னுணர்வார் எம்மை உடைமை உணர்பவர்கள் தான் தன்னுணர்வர். உணர்வார் எம்மை உடைமை எமை இகழார் தம்மை உணரார் உடங்கியந்து தம்மிற் புணராமை கீழாம் புறன். இது எங்க சொல்றாரு? என்ன கருத்து சொல்றாரு? தம்மை உணர்ந்து தான் யார் என்று உணர்ந்து தம்மை உடைய அவர் உணர்ந்த தன்னை தன்னுடைய உடைமை பொருளாக கொண்டுள்ளவர்கள். அதாவது நான் எனக்கு அடிமை இல்லை. எல்லாரும் என்னென்று கேட்டா புலன் செல்றபடி போறது என்ன? ஐம்புல வேடுன்னு அயர்ந்தனி என்று தானே சொல்றது. அது சொல்லுவோம் அதை செய், இதை போ, இதை வேண்டு, இதை செய்யண்டா, அதுக்கு பின்னாலே அடிமை மாதிரி ஓடி திரிகிறது. அப்படி இல்லாமல் அது எங்கட கட்டுக்குள்ள கொண்டு அன்புல வேடுன அயர்ந்தனையை கொண்டு எங்கட கட்டுக்குள்ள தமை உடைய தன்னுணர்வை உணர்ந்தவர்கள். அப்ப தன்னுணர்வர் எம்மை உடைமை என்றால் அப்படிப்பட்டவர்கள் தம்மை உணர்ந்து தமையுடைய தன்னுணர்வர் எம்மை உடைமை எம்மையும் உடைமை பொருளாக கொண்டவர்களுக்கு நான் அடிமை என்று சொல்லுறேன். அதாவது மெய் உணர்வுடையவர்களுக்கு மெய் உணர்வு என்பது ஒன்று இருக்கிறது ஞானத்தை. அப்படி தன்னை உணர்ந்து தம்மை தமக்கு உடைமைப் பொருளாக கொண்டு தன் உணர்வோடு இருக்கின்ற இந்த ஜீவன் முத்தர்களுக்கு மூலர்கள் எம்மையும் உடையவர்கள் என்னையும் தன்னுடைய உடைமைப் பொருளாக கொண்டவர்கள் என்றால் நானும் அவர்களுக்கு அடிமை என்றது கருத்து. எம்மை உடைமை. அவர்கள் எமை இகழ என்னுடைய இந்த செய்ய போற இந்த நூலை பார்த்து இவன் என்ன நூல் செய்கின்றான் என்று இகழ மாட்டார்கள்.
ஜீவன் முத்தர்கள் அவர்கள் மகா பெரியவர்கள் அவர்கள் இந்த செறியேன் செய்கின்ற நூலை இகழ மாட்டார்கள். அவையடக்கம் சொல்றாரு இவர். அவையடக்கம் சொல்றதுக்கு எல்லாரையும் சொல்றது இந்த நூல்ல இருக்கிற குற்றங்குறைகளை பொறுத்தர்கள் என்றுதான் சொல்றது. என்ன ஓம் ஓம் அப்படித்தான் சொல்றது. கம்பரே அப்படித்தான் சொல்லுவார். முதல் பாட்டு அப்படித்தான் போகுது. அப்ப இது அப்படி சொல்லல. இவர் என்னண்டா இவர் இறைவனோட இதன்கிட்ட இறைவனோட ஒன்று இருக்க என்னண்டவர் மன்னிப்பு கேட்பார் மற்றவேட்ட. ஓ ஓ ஓ அவர் என்ன சொல்றார்? தம்மை உணரார். தம்மை உணராத மற்றவர்கள் இதையும் உணர மாட்டார்கள். உடங்கு இயைந்து தம்மை புணராமை கேளாம் புறன். அவர்கள் சொல்கிற இதுகளை கேளாத ஒரு பொருளாக எப்படி இருக்குது அவையடக்கம். ஏனென்றால் சிவத்தோடு ஒன்றித்து சிவமாயை இருப்பவர் சொல்லுகிறார், நான் சொல்றதுல பல குற்றங்குறைகளை மன்னிச்சு கொள்ளுங்கன்னு சொல்லல. அவர் என்ன சொல்றார்? மெய்கண்டார். அவர் கண்டார், மெய்ய கண்டுட்டார் ஐயா. அதான் மெய்கண்டார் என்று பேர் அவருக்கு. சொல்றார் தம்மை உணரார். அவர்கள் தம்மை உணராதவர்கள் இதை அது எம்மையும் உணர மாட்டார்கள். இதனை உணர உடங்கு இயைந்து தம்மிற் புணராமை கேளாம் புறன். அவர்கள் சொல்வதை ஒரு பொருட்டாக கருத வேண்டாம். இது தம்மை உணர்ந்து எம்மை குற்றங்களையே இகழ்தல் செய்யார். அதனால் எம்மா செய்வார்கள். தம்மை உணரார். அங்கனம் தம்மை உணராதார் தம்மை உடையானாகிய தலைவனை உணராராகனான் உடங்கையைந்து தம்மின் புணராமி என்பது அவர் ஒழுங்கிய குளிர்கொண்டு தம்மித் தாமே சேராது முரணுதலால் புறன்கேளாம் என்பது அவர் எம்மையும் எம்மாற் செய்யப்படும் நூலை விகழ்ந்துரைக்கும் புறமொழியை நாம் பொருளாக கொள்ளலாம். இப்படி ஒரு அவையடக்கம் தமிழ்ல ஒரு இடத்திலேயும் இல்லை. இதே ஒரு சான்று மெய்கண்டார் நின்ற நிலைக்கு நாங்கள் எல்லாம் வந்துட்டு பேச்சு தொடங்கிக்கு ஐயாமார் அம்மாமார் தொடங்குறது. என்ன சிவ சிவ அதுல சில இடங்கள்ல பேச்சு 10 நிமிஷம் உண்டால 5 நிமிஷம் எல்லாரையும் தலைவரே, இந்த தலைவரே, அந்த செயலாளரே, இந்த எல்லாற்ற புகழும் பாடவே முடிஞ்சிருவேன். சுவாமி சுவாமி தம்மையை புகழ்ந்திச்ச பேசினும் சார்பிடம் தொண்டர் தருகிலா பொய்மையாளரை புகழாதே. அவ்வளவு. திருநாவுக்கரசர் இன்னொரு இடத்துல சொல்லுவார் ஐயா, என்னை நீ இகழ வேண்டாம், பத்தனாய் பாடமாட்டேன் பரமனே பரமயோகி, எத்தினால் பக்தி செய்கேன் என்னை நீ இகழ வேண்டாம், முத்தனே முதல்வா தில்லை அம்பலத்தாடுகின்ற அத்தாவுன் ஆடல் காண்பான் அடியனேன் வந்தவாறே. அவர் சொல்றாரு, நீ நினைக்கிற அளவுக்கு எல்லாம் என்னுடைய பக்தி இல்லை ஐயா, என்னுடைய பூஷண என்னுடைய சாதனைகள் எல்லாம் அந்த அளவுக்கு இல்லை ஐயா. அதுதான் சொல்றாரு. அதுக்காக என்ன நீ புறந்தள்ள வேண்டாம் ஐயா, அதண்ட வேண்டாம், உன்னுடைய ஆடல் பாக்குறதுக்கு நானும் வாரன் ஐயான்னு சொல்றேன். தம்மை உணர்ந்து தமை உடைய தன்னுணர்வார் எம்மை உடைமை எமை இகழா. தம்மை உணர்ந்து தமை உடைய தன்னுணர்வார். என்னை எனக்கு அறிவித்தான் எங்கள் குருநாதன். தன்னை அறிந்தால் தனக்கொரு கேடில்லை. தன்மை உணர்ந்து தமையுடைய தன்னுணர்வார் எம்மை உடைமை எமை இகழார். அப்படி அடைந்தவர்கள் இந்த அடக்கத்தை பாருங்க. அப்படி பெரிய ஜீவன் முத்தர்கள், இப்படிப்பட்ட பெரிய ஞானிகளுக்கு இன்றைக்கும் உடைமை பொருள். உடைமை, எம்மை உடைமை. அவர்கள் எம்மை உடைமையாக கொண்டவர்கள். நாங்கள் வழிபடுகிற சிவலிங்கத்துக்கு ஒவ்வொரு பேர் வச்சிருப்போம். என்ன பேர் சொன்னாலும் அவரை சொல்றது உடையவர் என்றால் என்னை உடையவர், நான் அவருடைய அடிமை. அடிமை என்ற அடிமையில் வடிவற்ற சடப்பொருள். நான் உடைமை என்று சொல்லிட்டார். அடிமை என்றால் உணர்வுள்ளவனைத்தான், உயிர் உள்ளதைத்தான் அடிமை என்று சொல்றது. உடைமை என்றால் சடப்பொருள். அவர் வச்ச இடத்துல வச்சு எடுத்த இடத்துல எடுக்கிறாள். நான் எனக்கென்று ஒரு சுய இது கிடையாது. அவருடைய சித்தம்தான் என்னில நடக்க வேணும், நடக்குது. அதான் உடைமை என்று சொல்றார். அடிமை என்றால் அடிமைக்கு கொஞ்சம் என்றாலும் தன்னுடைய இது இருக்கும், உடைமைக்கு இருக்குதோ? விளங்குதா? அடிமையும் உடைமையும் வித்தியாசம் விளங்குதா? இப்ப அடிமை இல்லை. முன்ன காலத்துல மனிதருக்கும் மனிதர் அடிமையா இருக்கிறது இருந்தது. அடிமை வியாபாரம் எல்லாம் இருந்தது. இப்ப இல்லை. அது அடிமை என்பவன் அந்த உடைமை அடிமையை வச்சிருக்கிறவருக்கு அவர் சொல்ற எல்லாத்தையும் செய்து கொண்டு இருக்கிறது அடிமை.
உடைமை என்றால் நான் வச்சிருக்கிற செல்போன் மாதிரி, நான் வச்சிருக்கிற போன் மாதிரி, புத்தகம் மாதிரி வச்ச இடத்துல வச்சு எடுத்து சுயமா ஒன்றுமே இல்லை. அதான் உடைமை. எம்மை உடைமை எமைகளை நம்முடைய சிவலிங்கத்தை உடையவர் என்று சொல்லுவோம் என்றால் நாம் அவருக்கு ஒரு உடைமை பொருள். நான் அவரை வச்சிருக்கல, அவர் தான் இன்னும் வச்சிருக்கிறேன். பல பேர் யோசிக்கிற சிவலிங்கத்தை தாங்க வச்சிருக்கிறேன். மாறி அவர் தான் எங்களை வச்சிருக்கிறேன். எம்மை உடைமை எமைகளை தம்மை உணரார். தன்மை உணராதவர்கள் இந்த இறையையும் உணர மாட்டார்கள். உடங்கு இயைந்து தம்மை புணராமை கேளாம் புறன். அவரோட சேர்ந்து அவர்கள் சொல்ற இந்த குறைகூறுகளை கொண்டே ஒரு பொருட்டாக கேட்க வேண்டாம், கேட்க மாட்டேன். என்ன அவையடக்கம் பாருங்க. அவையடக்க பாடல் மெய்கண்டார் சொன்ன 12 சூத்திரத்துக்கு அவர் சொன்ன அவையடக்க பாடல் இது. அருமை. என்ன சிவஞான சித்தியார்லயும் ஒரு பாட்டு சொல்லி இருந்தது. அதுல ஒரு கப்பாக்கவன் அது இந்த இதுலதான் அந்த மேற்கோள் வந்ததுல பார்க்க தெரிஞ்சது. அது கப்பாப்பம் என்ன குறிப்புரையில தம்மை உணர்ந்து தமையுடைய தன்னுணர்வோர், அது மெய்கண்டவர் தான் சொல்லி இருக்கிறார். இது சிவஞான சித்தியார்ல வெங்கண்ட வருது என்று பார்க்க வேண்டும். மற்றது இந்த சிவஞான போத சூத்திரம். அது என்ன சூத்திரம் என்றால் ஐம்புல வேடரின் அயர்ந்தனை. இதெல்லாம் அது தெரியும் இது தெரியும் என்றதுக்காக இல்லை, எல்லா இடத்திலையும் எப்படி ஒத்து பொருந்தி இங்க ஞானம் போகுதன்ட்டு. ஐம்புல வேடரின் அயன் 8ஆம் சூத்திரம் தெரியுதா? படிங்க பாப்போம். ஐம்புல வேடரின் அயந்தனை வளர்த்தன தம்முதல் உருவுமாய் தவத்தினி உணர்ந்த விட்டு இன்னிய மின்மையின் மின்மையின் அரண்கடல் செலுமே. இது இந்த சொல்லெல்லாம் பழைய காலத்து சொல்ல. ஐம்புல வேடரின் அயர்ந்தனை. ஐம்புல வேடர்கள் கண் காது மூக்கு செவிதோல் என்கின்ற ஐம்புலன்கள், சப்த ரூப ரச ஸ்பரித கந்தம் என்கின்ற 5 தன்மாத்திரைகளோட சேர்ந்திருந்து அத்தோட கை கால் சனனங்கம் கழிவங்கன் என்கின்ற 5 கர்மேந்திரியங்கள் எல்லாத்தோடையும் சேர்ந்து, மற்றது பஞ்சபூதங்களாகிய 5 நிலநீர் நெருப்பு காட்ட 5 பூதங்கள், இப்படி எல்லாம் 5 சேர்ந்து உருவாக்கிய இந்த இதுக்குள்ள கட்டுப்பட்டு அயர்ந்தனை. அயர்ந்து போன என்ன, மறந்து போன, அயர்த்து போச்சென்று சொல்லுவோம். என்ன யாழ்ப்பாண தமிழ்ல இருக்குல்ல அயர்த்து போனது. அயர்ந்தனை அப்படியே மயங்கிட்ட அதுக்குள்ளேயே. வளர்ந்தன அவர்கள் ஒருவனாகவே வளர்ந்துட்ட. எக்கச்சக்கமா பில்டப் பண்ணியாச்சப்பா. லம்போதரன் அண்டம், டாக்டர் அண்டம், கனடா அண்டம், சைவ சித்தாந்தவனும் இப்படி ஒரு சச்சங்கவனும் சும்மா பில்டப்புகள் நிறைய கொடுத்தாச்சு. வேடன் அயர்ந்தனை வளர்ந்தன அப்படி இருக்கக்குள்ள அப்படி எல்லாம் இருக்க தம் முதல் குருவுமாய். அது என்ன தம் முதல்? உடையவர் எங்களை தன்னுடைய உடைமை பொருளாக அவற்ற சொத்து நாங்கள். முதலண்டா சொத்துங்க, அவற்ற சொத்து நாங்கள். அவர் அவற்ற சொத்து அவரே. தம் முதல் என்ற முதல்வன். முதல்வன் என்றா அவன் என்ற உடையவன், என்ற உடையவன், என்னை உடையவன். தம் முதல், the supreme, the first, முதல் மரியாதை என்று சொல்லுவான். அவன் தம் முதல், அவனே
குருவுமாய் அவன் வருவான் எங்களுக்கு குருவாய் என்னை எனக்கு அறிவித்தான் எங்கள் குருநாதன் குருநாதன். தம்முதல் குருவுமாய் வருவார். அவர் ஏன்னா இப்ப வரையில முதல்ல வந்திருக்கலாமே. தவத்தினில் நாங்க செய்த தவம் வர வேணும். அதுக்கு ஏத்த மாதிரி நாங்க செய்கிற தவம் சரிய கிரிய யோக ஞானம் எங்களோட ஸ்பிரிச்சுவல் பிராக்டிஸ் ஸ்பிரிச்சுவல் சாதனை வர வேணும். அது வரையில. அதுதான் இவ்வளவு நாளும் வரையில. அது முதிர வருவார். தவத்தினில் வந்து என்ன செய்வார்? அறிவிப்பாரா? இல்ல, உணர்த்தண்டா என்ன? அறிகிறது வேற, உணர்றது வேற. பொருள் உணர்ந்து சொல்லுவார் செல்வர் சிவ. பொருள் அறிந்து சொல்லுவார் இல்ல. வார்த்தைக்கு வார்த்தை லெக்சர் அடிச்சு பொருள் அறிகிறது வேற, பொருள் உணர்வது வேற. சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் செல்வர் சிவபுரத்தின் உள்ளார் சிவனடி கீழ் பல்லோரும் ஏத்த பணிந்து. உணர்தல் என்பது அனுபவம். அறிதல் என்றது இன்ஃபர்மேஷன் கேதரிங். Gathering the information, sorting out the information, understanding the information, analyzing the information, storing the information, processing the information, recalling the information, application of information எல்லாம் அறிவு. உணர்வுன்றது எக்ஸ்பீரியன்சிங், என்லிவிங், என்ஜாயிங், என்விஷனிங். அதுதான் உணர்வு. அப்படி வந்து தருவார், உணர்த்துவார். தம்முதல் குருவுமாய் தவத்தில் உணர்த்த விட்டு. என்னத்தை விட்டு? வீடு ஒரு வரப்போதல்லோ. இந்த பொய்ய விட்டு. பொய் கட்டு மெய்யான. எது பொய்? நான் இப்படி எல்லாம் ஒரு ஐடென்டிட்டி என்று கட்டி கட்டி வச்சிருக்கிறோமே ஒன்று, அதெல்லாம் பொய். கட்டறுக்க வல்லானே. கட்டறுக்க வல்லானே. இந்த கட்டுத்தான் ஆணவம். ஆன்மாவை அணுத்தன்மையதாக கட்டி 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 சிறுமப்படுத்தி அடிமைப்படுத்தி வச்சிருக்கு. இது சர்வ வியாபகமுள்ள ஆன்மா, இறைவனோடு ஒன்றாயிருக்கிற ஆன்மா. இதை எப்படி வச்சிருக்குது அந்த கட்டு? அதை விட்டு. தமிழ்ல தான் முத்திக்கு அருமையான சொல்லு. கடவுளண்டு அருமையான சொல்லு மாதிரி வீடு பேர் ஒரு அருமையான சொல்லு. முத்தி, லிபரேஷன், சல்வேஷன் அதெல்லாம் வராது. பரகதி. இது வீடு பேர் ஒன்றை விட்டு ஒன்றை பெறுகிறது. பொய்கட்டு மெய்யான. பொய்யை விட்டு மெய்ய பெறுகிறது. என்னத்தை விட்டார்? அந்த ஐடென்டிட்டியை விட்டார். ஐம்புல வீடு அயர்ந்தனை வளர்ந்தெல்லாம் மருதுல பில்டப் பண்ணி அது எல்லாத்தையும் விட்டு அந்நியமின்மையின் நானும் அவரும் வேறில்லை. அனன்னியம் என்று சொல்லுவார்கள். அந்நியம் இன்மைக்கு இன்னொரு சொல்லு அனன்னியம். அந்நியம் என்றால் டிஃபரண்ட், தூரம். அனன்னியம் என்றால் இதான் நொண்டிவள். அத்துவிதம். அத்துவிதத்துக்கு ஒரு சொல்லு பாத்தீங்களா? ரெண்டில்லை. அந்நியமின்மையின் அந்நியமின்மை. சிவனும் நானும் ஒன்று. சித்தமலம் அறிவித்து சிவமாக்கி இணையாண்ட அர்த்தம். அந்த நிலை வந்தாலும் அங்க உங்களோட இருப்பு எங்கேண்டா அவற்ற காலுக்கு கீழேதான். அரண் கடல் செலுமி. கடல்ண்டா கால். காலுக்கு அணி. அங்க கடல். கடல் என்பது அந்த அணியை சொல்லுவதில்லை, ஆகு பெயர். கீரை விற்கிறவனை கீரை என்று கூப்பிடுற மாதிரி ஆகு பெயர். அரண் கடல் செலுமி. என்ன அருமையான ஒவ்வொரு வார்த்தை, ஒவ்வொரு சொல்லுக்குள்ளே எவ்வளவு பொருள் இருக்குன்னு. ஐம்புல வேடரின் அயர்ந்தனை வளர்ந்தன தம்முதல் குருவுமாய் தவத்தில் உணர்த்த விட்டு அந்நியம் இன்மையின். அந்நியம் இன்மை என்பது இயல்பாகவே அந்நியம் இன்மை. ஆனா எனக்கு தெரியல. அதை விட்டோன்னு அந்த இயல்பு வந்துடும். என்ன விட்டு அந்நியம் இன்மையின் அரண் கடல் செலுமே.
என்ன அருமையா பாடல். ஐயா அந்த சிவஞான சித்தியார்ல வந்து எப்படி வருதுனாயா தம்மமோடுன்னு வருது முதல் வரி தம்மமோடு. பாக்குறதாலையும் தம்மைன்னு நீங்க சொன்னீங்க ஆனா தம்மமோடுன்னு தான் இண்டெக்ஸ்ல இருக்கு. தன்மை. இல்ல அது வரல எனக்கு, பரவாயில்ல, இது போதும் இது போதும். சரி தன்மை தன்மை. நிறைய இது உறவு அறிவை பார்த்துட்டு அப்படியே குரு வந்து உணர்த்துறதுன்றது அது அழகாக சொல்லுவார். சாத்திரத்தை ஓதினருக்கு தற்குருவின் தன்வசன மாத்திரைக்கே வாய்க்கு நலம் வந்துருமோ, கடன்னீர் தண்ணீர் குடித்தவர்க்கு தாகன் தணிந்திடுமோ தென்னீர்மையாய் இதை செப்பு. உருவனும் அப்படி புத்தகம் படிச்சு படிச்சு வராதையா என்று சொல்றாரு அவர். லம்போரனை போல படிச்சு படிச்சு சப்பி கொண்டு சத்தி எடுத்து கொண்டு வந்தா வராது. சிவ சிவா. இதுக்குன்னு சொல்றேன். சொல்லுவார் என்னென்றால் சாத்திரத்தை ஓதினர்க்கு திருக்களிட்டுப்படியார். சாத்திரத்தை அதீதம். சாத்திரத்தை ஓதினர்க்கு இப்படி புத்தகங்களை படிச்சு படிச்சு சத்தி எடுக்கிறார்கள். சாத்திரத்தை ஓதினர்க்கு அந்த இருக்கையா திருக்கலிட்டு படிங்க. திருச்சிற்றம்பலம். சாத்திரத்தை ஓதினர்க்கு சத்குருவின் தன்வசன மாத்திரத்தே வாய்க்கு நலம் வந்துருமோ, ஆர்த்த கடல் தண்ணீர் குடித்தவர்க்கு தாகம் தணிந்திடுமோ தென்னீர்மையாய் இதனை செப்பு. சாத்திரத்தை இப்படி புத்தகங்கள் எல்லாம் படிச்சு சிவஞான சித்தியார் இப்படி சொல்லுது, சிவபிரகாசம் இப்படி சொல்லுது, சிவஞான போதம் இப்படி சொல்லுது, திருமந்திரம் இப்படி சொல்லுது, சும்மா புத்தகத்தை படிச்சு படிச்சு சொல்றவருக்கு சத்குருவின் தன் வசன மாத்திரத்தே வாய்க்கும். ஒரு நல்ல குரு சத்குரு. சத்குரு இங்க மேலான குரு, இறைவனே குருவாக வருவார் வருவார் வருவார். அவர் வந்து வாயை திறந்து ஒரு வார்த்தை தான் சொல்லுவார். இந்த லெக்சர்கள் எல்லாம் கிடையாது. வசனம், ஒரு வசனம், அந்த வசன மாத்திரத்தை அது மாத்திரை போதென்பது ஒரு சிறிது. அந்த சின்ன ஒரு வசனத்தால வாய்க்கும் நலன் கிடைக்கின்ற அந்த பெரும் பேறு. குரு வந்து வாயால ஒரு வார்த்தை சொல்ல வருகின்ற அந்த பெரும் பேறு வருமோ? எத்தனை புத்தகம் படிச்சாலும் வருமோ? சாத்திரத்தை ஓதினர்க்கு சற்குருவின் தன்வசன மாத்திரைத்தே வாய்க்கும் நலம் வந்துருமோ, ஆர்ப்பரிக்கின்ற கடல் தண்ணீர் குடித்தவர்க்கு தாகம் தணிந்திடுமோ. உப்பு தண்ணியை குடிக்க தாகம் தீருமா? இல்ல. தென்னீர்மையா இதை தெளிவாக இதை வெளிப்படையா எல்லாருக்கும் சொல்லு, இதனை செப்பு. சொல்லு என்பதை இது அருணகிரிநாதரிடத்தை சொல்லுவார். விடாய்பட கூற்றுவன் ஊர்க்கு செல்லும் வலியும் துயரும் பகரீர் பகரீர் மறந்தவர்க்கு என்று சொல்லுவார். பகரீர் என்றா சொல்லுங்கோ, திருப்பி திருப்பி சொல்லுங்கோ. பகரீர் பகரீர் இதை சொல்றார். சொல்லு. சாத்திரத்தை ஓதினர்க்கு சற்குருவின் தன்வசன மாத்திரத்தே வாய்க்கு நலம் வந்துருமோ, ஆர்த்த கடல் தண்ணீர் குடித்தவர்க்கு தாகம் தணிந்திடுமோ தண்ணீர்மையா இதனை செப்பு. இதை வெண்பாண்டு சொல்லுவார்கள். தமிழ்ல உங்களுக்கு தெரியும். என்னாலும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வரியிலேயும் 4 வரும். 4 சீர் வரும் பாருங்க. சாத்திரத்தை என்றது ஒரு சீர், ஓதினருக்கு இன்னொரு சீர், சற்குருவின் இன்னொரு சீர், தன்வசனம் இன்னொரு சீர். அது 4. இங்கால மாத்திரத்தை என்றது ஒரு சீர், வாய்க்கு நிலம் ஒரு சீர், வந்துருமோ ஒரு சீர். இவ்வளவு இந்த உலகத்தோட முடிச்சா இது குறள் வெண்பா. சாத்திரத்தை ஓதினருக்கு தற்குருவின் தன்வசனம் மாத்திரத்தை வாய்க்கு நிலம் வந்துருமோன்னு முடிச்சுட்டா அது குறள். திருக்குறள் இப்படித்தான் இருக்குது, திருவள்ளுவர் பயன் இப்படித்தான் இருக்குது. நான் இங்கால பாருங்க, அடுத்தது ஒரு கோடு போட்டு ஆர்த்த கடல், அடுத்தது தொடங்கு வங்கால. இங்கால இந்த இவ்வளவும் ஒரு பொருளை சொல்லி இது அதற்கு விளக்கமா இன்னொன்று வரும். அதான் வெண்பா. ஆர்த்த கடல். அப்ப இது 4 ஆகிடும்.
இஞ்சாலை 4 தண்ணீர் ஒரு சீர், குளித்தவர்க்கு ஒரு சீர், தாகம் இன்னொரு சீர், 4. பிறகு கடைசி வரியில 3 வரும் திருப்பியும். தென்னீர்மை யாயிதனை செப்பு 3 வரும். இப்ப 4 4 4 வந்து 3 வந்தா இது வெண்பா, இது ஜாப்பு. ஜாப்புன்றது இப்படித்தான் இந்த ஸ்ட்ரக்சர், வெண்பாண்ட ஸ்ட்ரக்சர். இன்னைக்கு அதோட தமிழும் பார்த்தாச்சு. சீரண்டா என்ன? சீரண்டா ஒரு சொல் இல்லை. இங்க வாய்க்கு நிலத்துல 2 சொல்லு சேர்ந்து ஒரு சீரா இருக்கு என்ன இல்லையா? பாருங்க, வாய்க்கு நிலம் இருக்கு. வாய்க்கும் நலம் என்றதான் அந்த வாய்க்கு நிலம் என்று வருது. அதுல 2 சொற்கள் சேர்ந்து ஒரு சீர். சீரண்டது அப்படி ஒரு 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 சொல் வாய்க்கு என்பது ஒரு சொல். வாய்க்கும் என்றது வர வேணும். வாய்க்கும் என்றதான் அங்க ஊ என்று வருது. நலம் என்றது நல்லது. அப்ப அது பார்த்தா 2 சொற்கள் சேர்ந்து ஒரு சீராகவே இருக்குது. அப்ப சீர் வேற சொல்லு வேற. இதை சீர் பிரிக்கிறது சொல்ற. சீர் பிரித்தா நாங்கள் இதுல வந்து மாத்திரத்தே வாய்க்கு போட்டு ரிம்மண்ணா போடுவோம். ரிம்மண்ணாம பிரக்கெட்டுக்கா போட்டுட்டு நலம் என்றது இங்கே பிரிச்சு போடுவோம். ஆர்த்த கடலை பிரிப்போம். 2 சொற்கள் சேர்ந்து இருக்கு. அதை சேர்த்து மெச்சல்லோ ஐயா. ബാക്ക് മണ്ടത് മെച്ചല്ലോ. ബാക്ക് നിലം வாய்க்கு நிலம் மண்டது அதுல மேய்ச்சல் வரும். பாய்க்கும் அதான் மண்டது வரும். அதுல இருக்குது இருக்குது. நீங்க பொருள் கொள்ளைக்கு அதை எடுத்துக்கொள்ளணும். பாட்டுக்கு இதான் நாங்க பார்த்தது. இப்ப நாங்கள் திருப்பி எங்கட மற்றதுக்கு வருவோம். பண்றதுக்கு ஒரு வருஷம். தன்னை அறிந்தால் தவம் வேறு. தவம் என்றா என்னென்று பார்த்தோம். குருவாரது பார்த்தோம். தன்னை அறிவிக்கிறதுக்கு குரு வர வேணும் என்றும் பார்த்தோம். அதுக்கு தவம் தேவை என்றும் பார்த்தோம். இப்ப நாங்கள் இருக்கின்ற 50 வேடர் அயர்ந்திருக்கின்ற நிலை, கட்டுண்ட நிலையையும் பார்த்தோம். தம்மை உணரார் உணரார் என்று சொன்னார். அப்படி உணராமல் இருக்கிறதையும் பார்த்தோம். அறிந்துட்டால் அதை விட வேறு இல்லை என்றதையும் பார்த்தோம். அடுத்தது சொல்லுங்க. தன்னை தன்னை அறிந்தால் தான் வேறு இல்லை. என்ன கருத்தது? தன்னை அறியா சகலமும் இல்லை. 2வது வரியிலேம்மா. 1வது வரி சேர்ந்து முடிச்சுட்டு 2வது வரி தான் வேறு இல்லை. என்ன தான் வேறு இல்லை? அதான் சொன்னாரு, அந்நியம் இன்மையின் விட்டு. அதை விட்டுட்டு அந்நியம் இன்மையின். அந்நியம் வன்னியம்டா வேற என்ன? அது அந்நியரண்டா வேற யாக்கு தூரம். அப்படி இல்லை. தன்னை அறிந்தால் தான் வேறு இல்லை. எது இல்லை? தான் வேறு இறை வேறு இல்லை. அதுதான் புரிந்ததா? அது தான் வேறு இறை வேறு இல்லை. தன்னை அறிந்தால் தான் வேறு இல்லை என்றால் அங்க அந்நியமின்மையின் அரண்களல் செலுமி. இதுல நிறைய பாட்டு சிவஞான சித்தியார்ல இருக்கு. அதுக்குள்ள கூட அப்புறம் சிவஞான சித்தியார் பாடமா போயிடும். இதோட சிவஞான போதத்தை எடுத்துட்டு இருந்தானே மூலத்தை மிகண்ட. தம்மை உணரார் தன்னை அறிந்தால் தான் வேறில்லை. நான் என்று நீ என்று என்றதில்லை. பரஞானத்தால் பரத்தை தரிசித்தோள் பரத்தை பகடுத்தது. தன்னை அறிய சகலமும் இல்லை. அது என்ன? தன்னை அறிய சகலமும் இல்லை. எல்லாம் சிவமே. சகலம் சகலம் என்றது வேறு ஒன்றும் தெரியாது. பரஞானத்தால் பரத்தை தரிசித்தோர் பரமே பார்த்திருப்பர் பதார்த்தங்கள் பாரார். பரஞானத்தால் பரத்தை தரிசித்தோர் பரமே பார்த்திருப்பர். அது சரி. அடுத்து என்ன சொன்னார்? என்ன பார்க்க மாட்டார்? பதார்த்தங்கள் பாரார். இந்த உலகத்தை பார்க்க மாட்டோம். இந்த உலகத்தை வேற விதமா பார்க்க மாட்டோம். எல்லாம் சிவமயம். அப்பர் சுவாமிகள் சொன்னார் நின்ற திருத்தாட்டகத்துல மாதர்புற கண்ணியானில சொன்னார். வடியேறு திருச்சூலன் தோன்றும் என்று சொல்லி அப்பர் சுவாமிகள் படிச்சார். அதெல்லாம் அப்படி எல்லா இடமும் சிவமயமா தெரியும். அப்ப சகலமும் இல்லை.
தன்னை அறிய சகலமும் இல்லை. சகலத்துக்கு டெக்னிக்கல் வேர்டும் இருக்கு. ஆன்மாக்கள் புறப்புறப்பில இழந்து கொண்டிருக்கிற நிலையை சகல நிலை என்று சொல்லுவார்கள் இல்லையா? ஆமா. உம் கேவல நிலை இருக்குது. முதலாவது ஆன்மா புறப்புறப்புக்குள்ள வாரத்துக்கு முந்தி இருக்கிற நிலை அனாதி கேவல நிலை. காரிட்ட ஆணவ கருவறையில் அறிவிலாது கண்ணிலா குளவியைப் போல் கட்டுண்டிருந்த எமை ப்ரீ காஸ்மிக் ப்ரீ எம்படிட் ஃப்ரீ காஸ்மிக் ஸ்டேட் ஆஃப் த சோல். இந்த உலகத்துக்கு வர்றதுக்கு முந்தி இந்த ஆன்மாவுடைய நிலை அனாதி கேவல நிலை. இங்க வந்த பிறகு ஒவ்வொரு புறப்பு புறக்கிறவர் இறைவன் முதலாவது சரீரம் எல்லாருக்கும் சமமான சரீரம் கொடுத்த புதியட்ட காயம். சப்தரூப ரசஸ்வரச கண்ட தன்மாத்திரைகள், அடுத்தது மனம், புத்தி, அகங்காரம். எட்டையும் கொடுத்த உடனே எல்லாருக்கும் உடம்பு வந்துடுது. புரியட்ட காயம் சமமான நீதியான தேவன் எல்லாருக்கும் சமமான வாய்ப்பு கொடுத்து. ஆனா நாங்கள் எல்லாரும் சமனா சிந்திச்சோமோ இல்ல. செயற்பட்டோமோ? ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விதமாக சிந்தித்து ஒவ்வொரு விதமாக செயற்பட்டார்கள். அதால ஒவ்வொரு விதமான புறவிகள் வாய்த்தன. அப்ப அந்த புறவிகளுக்கு வர்றதை சொல்றது. அதுல புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்பெருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்ல சுடராகி முனிவராய் தேவராய் செல்லாய் நின்றை தாவர சங்கமத்துள். தாவர என்ற அசைவில்லாத சங்கம் கொண்ட அசைவுள்ள பிறப்புகளுக்குள் எல்லா பிறப்பும் பிறந்து அதான் சகல நிலை. அப்ப தன்னை அறிய சகலமும் இல்லை என்றா என்ன? இனி பிறப்பு இல்லை. இனி பிறப்பு இல்லை. இல்லை. மீட்டிங்கு வந்து வினை பிறவி சாராமே சொல்றாரு இல்ல? ஓ அப்ப இந்த சகல நிலை இல்லை. அப்ப அடுத்த நிலை இல்லாட்டி அடுத்த நிலை என்ன? திருப்பி பழைய நிலைக்கு போறோமா வேறு ஒன்றுக்கு போறோமா? முத்தி நிலைக்கு போறோம். சுத்த நிலை, கேவல நிலை. சகல கேவலம் சகலம் சுத்தம். கேவலம் என்பது புறப்படுக்க முன்னர் ஆன்மாவின் நிலை, அனாதியான கேவல நிலை. ஆணவ கருவறையில அப்படியே இருக்குது. கண்ணும் இல்லை, உருவமும் இல்லை, உடலும் இல்லை. அப்படியே ஆணவ இருளுக்குள்ள அடங்கி போய் இருக்கு. அறிகிற ஆற்றல் இருக்குது, அனுபவிக்கிற ஆற்றல் இருக்குது, ஆனா ஒன்றுமே இல்லை. என்ன எல்லாத்துக்கும் அதுக்கு இடமும் வேணும். உபகரணங்கள் கருவிகரணங்கள் கண்காது மூக்கு எல்லாம் ஒன்றுமே இல்லாம இருக்கு. அப்படி இருக்கிற ஆன்மாவுக்கு கொஞ்சம் அறியட்டும், அனுபவிக்கட்டும். இதை கண்டு இதன் ஊடாக அந்த அனுபவத்தின் ஊடாக அது இந்த ஆன்ம அறிவு முதிர்ச்சி பெறட்டும். அந்த ஆன்மது முதிர்ச்சியினால கொஞ்சம் தவம் ஆன்ம சாதனைகளை செய்யட்டும். ஆன்ம சாதனைகளின் முதிர்ச்சியினால அது பக்குவ நிலை வரைக்குள்ள, அந்த ஆணவம் கலண்டு போற பக்குவ நிலை வரைக்குள்ள இறைவன் தம்முதல் எங்கட முதல்வன், எங்கட உடைமை பொருளாக கொண்டவன் குருவுமாய் அவனே குருவா வருவான். தவத்தினில் நாங்க செய்த தவப்பயன் ஆன்மீக சாதனைகளின் பயனாக ஜெபஞ்சொல்ல, நாமஞ்சொல்ல, வழிபாடு செய்ய, தீர்த்த யாத்திரை செய்ய, தியானம் செய்ய, மந்திரம் ஜெபிக்க, தோத்திரம் சொல்ல, எல்லாம் சொல்லி கொண்டு வர தவத்தினில் அந்த குருவை உணர்த்த, அந்த சொல்லித்தாரையில அனுபவத்தை தருவான். அவன் அமிழ்த்த நாம் அமிழ்ந்து அனுபவிப்பது, அவன் உணர்த்த நாம் உணர்வது, அவன் காட்ட நான் காண்பது, அவன் தர நான் பருகுவது. என்ன வாரி வழங்குகின்றாய் விழுங்குனேன் வினையேன் விக்கினேன் வினையேன். அந்த பாட்டு என்ன சிவகுமார்? திருவாசகம். தொல்லார் அமுதத்தை விளங்கினேன் விதியின்மையால் அவர் அப்படி அள்ளி அள்ளி தருவார். இந்த பாட்டு பாடமா இருக்கும். சரி, இப்படி தந்து அனுபவிக்க நான் அனுபவிப்பது. அப்படி வந்துட்டு என்றால் பிறகு அதுக்கு பிறகு மீண்டும் இங்கு சகல நிலை இல்லை. தன்னை அறிய சகலமும் இல்லை. அப்ப ரெண்டு விதத்துல வருது. சகலம் என்பது இந்த உலகத்தை பார்க்கிறது. இது மாடு, இது மரம், இது வீடு, இது மலை, இது கூடாது, இது நல்லது, இப்படி எல்லாம் பிரிச்சு பார்க்கிற உலகம். அப்படி பார்க்காம எல்லாவற்றையும் இறைவனாக பார்க்கிற ஞான காட்சி நிலை இல்லை வரும். அதான் பரஞானத்தால் பரத்தை தரிசித்தோர் பரமே பார்த்திருப்பர் பதார்த்தங்கள் பாரார் சகலமும் இல்லை. இன்னொன்று, இந்த மீண்டும் மீண்டும் பிறந்து இறக்கின்ற இந்த புறப்புறப்புக்குரிய இந்த சகல நிலை பிறவித்தளல் நிற்கும். ஸ்டாப்.
அது இல்லை. அடுத்தது தன்னை அறிந்தவர் தாபதராமே. 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 இந்த தாபதர் என்ற பொருள் என்னன்னு எனக்கு புரியல. பாப்பம் என்ன சொல்லி இருக்கு. தன்னை அறிந்தவர் தாபதராமே. இதுல என்ன விளக்கம் சொல்றாருன்னு பாப்போம். தாபதர் சரிக்கு என்ன சொல்லுங்க. இந்த பாட்டு எடுத்துட்டீங்களா? இல்லையா இல்ல அது தாபதர் என்பது முக்தி நிலையத்தான் சொல்லுது. ஆனா அது தாபதர் சொல்ல இல்லை. பாட்டுக்கு பொருள் எதுவெல்லாம் சொல்லி கொண்டு போறாரு. அந்த அது இருக்கிறத காண கிடைக்கல. தாபதர் தாபதர் என்று தன்னை அறிய தாபதராமி. சாரி, இங்கே மாறுபட்டுட்டுதா? தன்னை அறிந்தால் தவம் வேறில்லை. தாபதர் தன்னை அணிந்தவர் தாபதராமி. அது தாபதர் ஏதாவது சொல்லுவார் ஏதா அப்படி என்று பார்ப்போம். தாபதம் என்றதுக்கு தபஸில இருந்து வந்தது. தாபதம் தபத்தினால் வருகின்ற பதம். இறை பதத்தை தான் சொல்லுச்சு. தாபதர் தபத்தினால் வருகின்ற பதம், இறைபதம். தாபதர் ஞானியர் விட்டவர் என்றுதான் வரும். தாபதராமே தன்னை அறிந்தால் தவம் வேறில்லை, தன்னை அறிந்தால் தான் வேறில்லை, தன்னை அறிய சகலமும் இல்லை, தன்னை அறிந்தவர் தாபதராமே. ஜீவமுக்தர். ஜீவன் முக்தர் தன்னை அறிந்தால் தாபதராமே. நாங்கள் தாபதர் இல்லை, நாங்கள் பதர். என்ன பதர்ல இருந்து தாபதரா வர வேணும். அதுக்கு தவத்தை கொஞ்சம் மேலும் கொஞ்சம் செய்ய வேணும். சிவா வன்முகில் வளாது வெய்க மெலிவளஞ்சு மன்னன் முறை அரசு செய்க வாழ்க கரங்களோங்க நட்டபம் வேள்வி மெல்க மேன்மகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நம பார்வதீபதையே, ஹரஹர மகாதேவா, நம பார்வதீபதையே, ஹரஹர மகாதேவா, நம பார்வதீபதையே. ஹரஹர மகாதேவா. நாடுடைய சிவனே போற்றி, என் ஆண்டவர் கிரவா போற்றி, சிவ சிதம்பரம். சிதம்பரம் திருச்சிற்றம்பலம்.